என்னை உங்களுடைய வார்த்தைகளை சொல்ல வைத்த கிருபைக்காக நன்றியப்பா. இப்போது கூட இந்த வார்த்தையின் மூலமாக என்னையும் மற்றவர்கள் பலப்படுத்தும் ஆண்டவரே. எத்தனையோ நன்மைகளை எங்கள் வாழ்க்கையில் செய்திருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக நன்றியப்பா. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். இப்போது கூட இந்த வார்த்தையின் மூலம் ஆண்டவரே எங்களை பலப்படுத்த போகிற தயவுக்காக மட்டும் நன்றி. நம்ம எப்போதும் பாஸ்டர் ஒரு வார்த்தை சொல்லிகிட்டே இருப்பேன். கண்டுபிடிக்கிறீங்களான்னு தெரியல. அவரை நோக்கி பார்த்தவர்கள் முகம் வெட்கப்பட்டு போவார், பிரகாசிக்கும் வெட்கப்பட்டு போய் எப்போ பிரகாசிக்கும்னு சொல்லிட்டு இருப்பார். அந்த வார்த்தையை எடுத்து நான் இது பண்ணியிருக்கேன். சங்கீதம் 34:5 எடுங்க. அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார், பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. ஸோ நம்ம அவருக்காக காத்திருந்து அவரை நோக்கி பார்த்தோன்னா கண்டிப்பாக நம்ம வெட்கப்பட மாட்டோம். முதல்ல ஒரு பாட்டு பாடுறேன். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. அவரை நோக்கி காத்திருக்கிறவங்க கண்டிப்பா ஒரு நாள் வெட்கப்படல. ஒருவேளை ஒவ்வொரு காரியங்கள் நம்ம ஜெபிக்கிற ஜபத்துக்கு உடனே பதில் கிடைக்காம இருக்கலாம். ஆனாலும் அவரை நம்பினவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. இது வெட்கப்பட்டு போவதில்லைங்கிறத பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். வார்த்தைகள் இதில் இருக்கிறது தான். என்னெல்லாம் நம்ம செஞ்சால் நம்ம வெட்கப்படாமல் இருக்கோம், என்ன நமக்கு எதிராக யாராவது வெட்கப்படப்படி செய்தால் அதுலேருந்து நம்ம எப்படி தப்பிக்க முடியுங்கிறதுக்காக தான் எப்போதும் சொல்கிற மாதிரி 7 பாயிண்ட்டாக சொல்வேன். கவனமாக கேளுங்க. நான் 10 கிஃப்ட்டு சொல்லியிருந்தேன், ஆனால் இன்னும் கிடைக்கல. 8 தான் வாங்கிட்டார் ஜாக்சன். பரவாயில்ல, நீங்கள் 8 பேர் சொல்லுங்கள். நடுப்புற ஒரு வேளை வசனம் ஏதாவது சொல்லி சொன்னீங்கன்னா அதுலேருந்து ஒரு கிஃப்ட் எடுத்து கொடுக்கலாம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் அவரோட முகம் வெட்கப்பட்டு போவதில்லை. சங்கீதம் 69:6 படிங்க. சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவரே, உமக்காக காத்திருக்கிறவர்கள் என் நிமித்தம் வெட்கப்பட்டு போகாதிருப்பார்களாக. இஸ்ரவேலின் தேவனே, உம்மை தேடுகிறவர்கள் என் நிமித்தம் நாணமடையாதிருப்பார்களாக. எத்தனை சொல்லியிருப்பாருங்க. அதில் காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. அதே மாதிரி உண்மை தேடுகிறவர்கள் நாணமடையாது இருப்பார்கள். எப்போவுமே நம்ம செய்கிற காரியத்தை நம்ம ஒரு வேளை வெட்கப்பட்டு போயிட்டாங்க ரொம்ப வருத்தப்படுவோம். ஆனால் கர்த்தரை நோக்கின பிள்ளைகள் வெட்கப்படுற மாதிரி அந்த சமயத்தில் தோணினா கூட உடனே அந்த காரியத்தை அவர் நிறைவேற்றிடுவார். அதே மாதிரி சங்கீதம் 37:7-9 படிங்க. அமர்ந்து அவருக்கு காத்திரு, காரிய சித்தியுள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சலாகாதே. 9வது, பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அவர் மேல நம்ம அவருக்காக காத்திருந்தோம்னா கண்டிப்பா இது எல்லாமே தாவீது சொல்ற வார்த்தை தான். அவர் எத்தனையோ போரெல்லாம் பார்த்துட்டு இருந்தார். ஆனால் ஒரு போர்லையும் கர்த்தர் அவரோட கூட இருந்ததுனால காரியத்தை வாய்க்க செய்து வெட்கப்படாதபடிக்கு செய்தார். அதே மாதிரி ஏசாயா 41:10 படிங்களா. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கருத்தினால் உன்னை தாங்குவேன். நிச்சயமா அவருக்கு நம்ம அவருக்கு காத்திருந்தோம்னா நம்ம பயப்படாமல் இருப்போம். ஒருவேளை நமக்கு பயத்தின் ஆவி வரலாம். ஆனால் உண்மையாக கர்த்தரை நோக்கி பார்க்குறவங்களுக்கு அவருக்காக காத்திருக்கவங்க அந்த பயத்தின் ஆவி வராது. வரும் தான், பிரச்சனைகள் நிறைய வரலாம். ஆனால் அந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், கர்த்தரை நோக்கி பார்க்கும்பொழுது நம்மளை வெட்கப்படாதபடிக்கு அவர் செய்வார். ஏசாயா 49:23 படிங்க. முகங்குப்புற விழுந்து கண்டிப்பாக கர்த்தருடைய நம்பி இருக்கிறவங்க
எதிராளிகள் நம்ம காலில் விழுற மாதிரி பண்ணுவார், நம்மளை வெட்கப்படாதபடி தான் செய்வார். ஆனால் நம்ம அதுக்காக வந்து காத்திருக்கணும். அதே சங்கீதம் 25:3 படிங்க. நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். முகாந்தரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்களே வெட்கப்பட்டு போவார்களாக. நமக்கு எதிர்க்க யாராவது தவறா பண்ணா கூட நம்ம பொறுமையா பார்த்துருந்தோம்னா கண்டிப்பா அவர்களை உணர செய்வர். அது அவர்கள் மூலமா நமக்கு அந்த வெட்கத்தை மூடுவர். அதே மாதிரி நான் முதல்ல சொன்ன கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. அவளை நோக்கி பார்க்கணும், அவருக்காக காத்திருக்கணும். கண்டிப்பா நம்மளிடம் வெட்கப்படாது, அவருக்கு காத்திருக்கணும். ரெண்டாவது, அவர் மேலே விசுவாசமாக இருக்கணும், நம்பிக்கை கொண்டிருக்கணும். கண்டிப்பாக அந்த காரியம் நடக்கும். அப்படி அது நல்லதாக இருந்தால் அவரோட சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும்போது, அது மேலே விசுவாசமாக இருக்கும்போது கண்டிப்பாக நம்மளை வெட்கமடைய செய்ய மாட்டார். எடுத்தவங்க வாசிக்க 1 பேதுரு 2:6. அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற மூளைக்கல்லை சீயோனிலே வைக்கிறேன், அதன் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்தில் சொல்லி இருக்கிறது. கண்டிப்பா அந்த வேதத்துல சொல்லியிருக்கு. அவரை நம்ம விசுவாசிச்சோம்னா கண்டிப்பா அந்த வெட்கம் நமக்கு வராது. ஏன்னா வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு. அதை நிச்சயமா நம்ம அவரை நம்பி இருக்கும்போது, அவர் மேல விசுவாசமா இருக்கும், அந்த காரியம் நிச்சயமா நடக்கும். அதே மாதிரி ரோமர் 10:11 படிங்க. 219 பேஜ். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. வேதம் இந்த 2 இடத்துலையுமே பாருங்க, வேதம் சொல்லுகிறது. வேதம் என்ன? இந்த வசனம் தான். இந்த வசனத்தின் முன்னாடி அவர் மேல விசுவாசமா இருந்தா, அவர் மேல நம்பிக்கையா இருந்தா நம்ம கண்டிப்பா வெட்கப்பட மாட்டோம். இதே நம்பினர்கள் விசுவாசிக்கிறவர்கள் ஒரு நாள் வெட்கப்பட மாட்டோம். சங்கீதம் 22:4-5 படிங்க. எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். அதே 25:2 சங்கீதத்துல. அவரை நம்பினா கண்டிப்பா வெட்கப்படாத பண்ணுவோம். ஆனால் நம்ம ஜெபிக்கணும், அவரை நோக்கி பார்க்கணும், இந்த வசனத்தை படிக்கணும். அதெல்லாம் விட்டு வெறுமனை காத்திருந்தா மட்டும் போகாது, விசுவாசிச்சாலும் மட்டும் போகாது. கர்த்தருக்குள்ள நம்ம வரணும். அப்போதான் அந்த வார்த்தைகள் என்ன ஆகும்? பலப்படுத்தும் நம்மளை. ஸோ விசுவாசமாக இருக்க முடியும்னா சாதாரணமாக விசுவாசமாக இருக்க முடியாது. இது மாதிரி பைபிள் வார்த்தைகளை கேட்கும் போதும், நிறைய சாட்சிகளை கேட்கும் போதும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் எவ்வளோ சாட்சி சொல்கிறாங்க. அதெல்லாம் அந்த கர்த்தர் அவர்களுக்கு செஞ்சது நமக்கும் செய்வார்னு நம்ம விசுவாசமாக இருக்கணும். சங்கீதம் 71:1 பாருங்க. கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒருபோதும் வெட்கமடையாதபடி செய்யும். தாவீது பாருங்க எத்தனையோ விஷயங்கள்ல அந்த மாதிரி அவரை நம்பினதுனால தவறு செஞ்சான், ஆனால் மன்னிப்பு கேட்டான். திரும்பவும் ஆனால் கர்த்தர் அவனை தூக்கி எடுத்தார். அவனோட காரியங்கள் எல்லாத்தையும் அவனுக்கு வெற்றி கொடுத்தார். அவன் வந்து அந்த ரத்த சிங்கினால அவன் கையால் ஆலயத்தை அவனை கட்ட விடலை. ஆனால் அவன் புள்ள கட்டினா அதை முன்னாடி சொல்லிட்டார், உன் புள்ள மூலம் அந்த ஆலயம் கட்டப்படணும். ஆனால் எல்லா விதத்துலையும் அவனை வெட்கப்படாதபடி தான் செய்தார். அவர் கடைசி வரைக்கும் கர்த்தர் வந்து தாவீதோட கூட இருந்தார். அவனோட காரியங்கள் எல்லாரையும் வாய்க்க செய்தார். அதனால் அந்த விசுவாசம் நம்பிக்கை கர்த்தர் மேலே அவன் வச்சதுனால்தான் அந்த காரியம் நடந்தது. சங்கீதம் 31:1 படிங்க. கர்த்தரே உண்மையை நம்பி இருக்கிறேன், கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒரு காலம் வெட்கமடையாதபடி செய்யும், உமது நீதியின் நிமித்தம் என்னை விடுவியும். ரோமர் 5:5 212 பேஜ். இந்த வசனங்கள் எல்லாமே நமக்கு என்ன சொல்றதுன்னா, ஒரு நிமிஷம் அவரை நம்பி இருக்கிறவங்க ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக மாட்டான். அவரை நம்பிச்சு அவர் மேலே விசுவாசமா இருக்கிறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? அவருக்கு காத்து இருக்கணும், அவரை நோக்கி பார்க்கணும், விசுவாசிக்கு நம்பிக்கையா இருக்கணும். எல்லாம் பண்றதோடு இல்லாத அவரை நம்பி இருக்கோம்னா அந்த வார்த்தையை இந்த வேதனத்துல சொல்லப்பட்டிருக்கே அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த வேத வசனத்தை நம்பணும். நம்மளோட மனசுல எப்போதும் அந்த வேத வசனம் இருக்கணும். அப்போதான் அந்த நம்பிக்கை வரும். ஒன்றும் இல்லை, ஒரு காரணம் வந்து நீயும் கடன் வாங்குறப்ப இப்போ கடன் கொடுப்பாயின்னா வெறுமனே சொன்னா பிரயோஜனம் இல்லை. நம்ம விசுவாசிச்சு அதன்படி நடந்தாதான் கண்டிப்பா நம்ம வெட்கப்பட்டு போகாம இருப்போம். நம்ம சொல்லிட்டு வார்த்தையை விசுவாசம் இல்லாம அவங்கள்ட்ட போய் கேட்கறது, இவங்கள்ட்ட போய் கேட்கறது, கடன் கேட்டு அவன் கொடுக்கல, இல்லை கடன் கொடுத்தா சும்மா இருப்பானா, உடனே கொடுக்கணும்பா, அவன் நம்மளை தொந்தரவுனா, இதெல்லாம் என்ன ஆகும்? நம்மளை வெட்கப்படபடி செய்யும். நம்ம காரியங்கள்ல நம்ம ஒழுங்கா இருந்து உண்மையா காத்திருந்து விசுவாசிச்சு நம்பிக்கையா இருந்தோம்னா கண்டிப்பா நம்ம வெட்கப்படைபடி நம்மள செய்ய மாட்டோம். நிறைய பேர்ல காரியங்கள் பார்த்தீங்கன்னா அவர் மேல நம்பிக்கை இல்லாத விசுவாசம் இல்லாதனால என்ன பண்றாங்க?
தேவையில்லாத கடனை வாங்கி வெட்கப்படும்படி செய்கிறாங்க. அவரே நம்பி இருக்கணும். எது அவருக்கு சுத்தமாக அது நடக்கட்டும்னா கண்டிப்பாக அந்த காரியம் நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக தான் நடக்கும். நான் கூட நிறைய வாட்டி சாட்சி சொல்லியிருக்கேன். இந்த வீடு நான் கடனில் தான் வாங்கினேன். ஆனால் என்னை கர்த்தர் ஒரு நாளும் ஒரு மாதம் கூட நான் அதை நிறுத்திக்கிட்டே இல்லை. ஏன்னா சில காரியங்கள் நம்ம கடன் உலகத்தில் உட்பட்டு இப்போ கடன் வாங்காது இருக்க முடியாது தான். ஒரு பிஸ்னஸ் பண்ண ஒரு பொருள் வாங்குகிறோம், ஆரம்பிக்கிறோம் பிஸ்னஸ்ஸு, இல்லை வண்டி வாங்குகிறோம், இல்லை வீடு நம்ம கட்டுற வாடகையிலேயே அந்த இன்ஸ்டால்மெண்ட் போயிடும். இந்த மாதிரி தான் எனக்கு வந்து நான் குவார்ட்டர்ஸில் இருந்தேன், 7,000 பிடிச்சா. ஆனால் இதில் நான் பேங்க் மூலமாக எனக்கு கட்டினது 4,000 தான். ஆனால் ரிட்டையர் ஆகிட்டேன் 10ல். அப்போ ஹெச்ஆர்ஏ நான் குவார்ட்டர்ஸில் இருந்தால் என்ன ஆகும்? எனக்கு வீடு இருக்குது. ரிட்டையர் ஆன உடனே ஒரு 6 மாதம் தான் அந்த குவார்ட்டர்ஸில் வைப்பாங்க, துரத்தி விட்டுருவாங்க. பெரிய பெரிய மினிஸ்டர் எல்லாமே அப்படி தானே. இந்த எம்பி எம்எல்ஏமே டெல்லியிலேருந்து அவங்க போஸ்ட்டு போயிட்டுனா உடனே காலி பண்ணி தரணும். அந்த மாதிரி குவார்ட்டர்ஸ் காலி பண்ணி தரணும். ஆனால் கர்த்தர் எனக்கு ஒரு வீட்டை கொடுத்தார், அதே ரூபாயில். அது மாதிரி கர்த்தர் நம்ம நாணத்தோடு செயல்படுவார். எதுக்கு எடுத்தாலும் போய் கடன் வாங்க பார்த்தோம்னா அந்த காரியம் நமக்கு நடக்காத போனால் நம்மளை வெட்கப்பட வைப்பார். இதுவே நான் கர்த்தரை நம்பியிருக்கேனே அப்படின்னா விசுவாசத்தோட கேல்குலேட் பண்ணணும், அவருக்காக காத்திருக்கணும், அவர் பாதத்தில் அமர்ந்து ஜெபிக்கணும். அப்போ கர்த்தர் ஒரு வழிவாசல் திறந்து தருவார். இது செய், இது செய்யாதேன்னு சொல்லுவார். அப்போ நம்ம அவர்கள் விசுவாசம் இருந்தால், நம்பிக்கையாக இருந்தால் கண்டிப்பாக கர்த்தர் வந்து நம்மளை வெட்கப்படாதவர் செய்வார். உண்மை நம்பி வந்தேன் அந்த பாட்டை பாருங்க. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம் தயை என்னை கைவிடல. நான் உம்மை நம்பி வந்தேன் வெட்கப்படல, உம் தயை என்னை கைவிடல. வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். எல்லோகி 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 நான் உம்மை துதிப்பேன். எல்லோகி 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 நான் உம்மை துதிப்பேன். முதல்ல இந்த பாட்டை கேட்கறது ஒரு 10-15 வருஷத்துக்கு முந்தி நான் கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நான் ரொம்ப அந்த பாட்டை கேட்கறது எனக்கு அழுகே வந்துச்சு. ஏன்னா நான் விஸ்வாசம் நான் வந்து 95ல் ரட்சிக்கப்பட்டேன்னு வச்சுக்கோ. 2010ல் ரிட்டையர் ஆனேன். ஆனால் அப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒன்றுமே கிடையாது. சரி, அவரை விட்டு என்னை விட்டுட்டு போன பிறகு நான் வந்து இங்கே மெட்ராஸ்க்கு வந்துட்டேன், ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு தூத்துக்குடியில் இருந்து. அப்போ முன்னாடி என்னெல்லாம் இருந்ததோ எதுவுமே என்கிட்ட அப்போ இல்லை. வீடு இல்லை, குவார்ட்டர்ஸில் தான் இருந்தேன். ஆனால் பாருங்கள், அதுக்கப்புறம் ஒன்றுன்னா கர்த்தர் கொடுத்தாரு. 2 பரிவாரங்களும் நான் நினச்சினேன். எனக்கு நான் வந்து வேலை பார்த்த இடம் வந்து இன்கம் டேக்ஸ். ஆனால் உடனே எல்லோரும் லஞ்சம் வாங்கி சேர்த்தான்பாங்க. ஒரு பைசா கூட நான் லஞ்சம் வாங்கலை, கர்த்தர் தெரியும் அது. ஆனால் பாருங்கள், என்னோட முயற்சி இல்லை, கர்த்தர் தான் எல்லாமே செஞ்சார். ஒன்று வந்து முதல்ல அது எங்கள் அம்மா தான் என்கிட்ட வீடு இல்லையே, உனக்கு வீடு இல்லைன்னு வருத்தப்பட்டாங்க. எங்கள் ஹஸ்பண்டோட வீடு இருந்தது தாம்பரம் சானிட்டோரியத்தில். ஆனால் அது என்ன பண்ணாங்க, யாரோ ஒருத்தர் என்கிட்ட வந்து என்னை பயமுறுத்தி கையெழுத்து வாங்கி போயிட்டாங்க. யாரோ ஒருத்தர் வாடகை வாங்கிட்டு இருந்தாங்க, யாரோ ஒருத்தர் இருக்காங்க. என்னால் அந்த 1995லேருந்து 2009 வரைக்கும் அதோட எந்த ஒரு இதுவும் எனக்கு, எந்த பணமும் கிடைக்கல, எந்த ஒரு உபயோகமும் அதனால் இல்லை. அதே மாதிரி நான் 2010 என் பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணேன். அப்போ எல்லாரும் என்ன சொன்னாங்க, எங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாரும், எங்கள் அம்மா என்ன சொன்னால், என்ன வேணும்னு கேட்டான் எங்கள் அண்ணா. எங்கள் அம்மாட்ட போய் இறந்து போகிற மாதிரி இருக்காங்களேன்ட்டு, இவ தாண்டா வீடு இல்லாமல் இருக்கா, அவெல்லாம் பாம்பேயில் வீடு, உனக்கு வீடு இருக்குது, உங்கள் வீட்டுக்காரோட வீடும் உனக்கு கிடைக்கல, இதெல்லாம் தனியாக இருக்கா. ஸோ அந்த 1.5 கிரவுண்டு பெருங்குளத்தூரில் அதை அவள் பேரில் நீ எழுதி கொடுத்து. ஏன்னா எங்கள் அண்ணாவுக்கு ஒரு வீடு இருக்குது, எங்கள் அப்பா கொடுத்து. ஆனால் யாராவது அந்த மாதிரி சம்பாதிப்பாருங்க, அவ்விஸ்வாசிகள் பாருங்க. எங்கள் அக்கா தங்கெல்லாம் பாம்பேயில் இருக்க அந்த காலத்தில் நம்ம பார்க்குறோம். எவ்வளோ பேர் பார்த்தா நிறைய சொத்து இருக்கும், அப்போ கூட சண்டை போடுவாங்க பிரதர்ஸு சிஸ்டர்ஸ்லாம். எங்கள் வீட்டில் அவ்விஸ்வாசிகள் எல்லாரும் ஒருமித்து கையெழுத்து, என்னோட பொண்ணோட நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடி கையெழுத்து போட்டு. ஏன்னா அவன் எங்கள் அண்ணா சொன்னான், இப்போ எல்லாரும் சம்மதிக்கிறாங்கடி, நாளை மட்டும் நான் இந்த எங்கள் அக்கா பசங்க அவங்களாம் முன்னுக்கு வந்துட்டாக்க, யாராவது போயிட்டாக்க அப்போ உனக்கு கொடுக்க முடியாமல் போயிடும். அதனால் அம்மா இன்னைக்கு சொன்னால் நான் செஞ்சிடுவேன்ட்டு நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடி எல்லாரும் வந்தாங்க பாம்பேனுக்கு. அப்போ என் பேரில் அந்த 1.5 கிரவுண்டை எழுதி வச்சாங்க. அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணேன், எங்கள் அம்மா இல்லை எல்லாம் வருத்தப்பட்டாங்களேன்ட்டு ஒரு 75,000 தான் ஒரு கிரவுண்டு வாங்கினேன் ஆஃபீஸ் மூலமாக. அதில் வந்து பிஎஃப் பணம் எல்லாத்தையும் எடுத்து கணக்காட்டினேன். எங்கள் இதெல்லாம் கணக்காட்டி 75,000 தான் வாங்கினேன் பார்த்துட்டேன். அதே மாதிரி அந்த வீடு தாம்பரம் சானிட்டரி வீடு போயிடுச்சா. அது என்னாச்சு, இங்கே
தீபக் வந்து கொஞ்சம் பார்க்கறதே எல்லாரும் ஆக்கிரதியாக இருப்பார். கரெக்டாக நிச்சயம் ஆயிடுச்சு 2009. அவர் போய் அந்த ஆட்கள்லாம் சத்தம் போட்டு என்ன ரூபாய் எங்கள் வீட்டுக்கார் 1.5 லட்சம் வாங்கியிருக்காரு. நான் அப்போ ரிட்டையர் ஆனேன்னா அந்த பணத்தை கொடுத்து கூட அவர் தான் வந்தார். எல்லாம் அந்த 1.5 லட்சம் கொடுத்தவங்க தான் அவங்க அந்த வீட்டுக்கு ஆதி இருந்தவங்க. அவன் யாரோ ஒருத்தன் இருந்தான், நம்மளால் அரகண்டாக ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியல. அதை உடனே அவங்க வெக்கேட் பண்ணி கொடுத்தாங்க. எதுக்கு சொல்ல வரேன், 2 வீடு 2 கிரவுண்டு. ஆனால் எதுவுமே என்னுடைய முயற்சி இல்லை. அந்த 75,000க்கு வாங்கின கிரவுண்டு பார்த்தீங்கன்னா எங்கள் ஆஃபீஸில் ரிட்டையர் ஆனவங்க எல்லாருமே எத்தனை வருஷம் சர்வீஸ் போட்டவங்க. நான் கிட்டத்தட்ட 34 வருஷம் சர்வீஸ் போட்டிருக்கேன். ஆனால் எல்லாரோட இதுலேயும் பிஎஃப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய பணம் இருக்கும். ஏன்னா அந்த டேக்ஸுக்காக வேண்டிய நிறைய பணம் கட்டுவாங்க. ஆனால் நான் என் பொண்ணோட படிப்புக்காக இந்த கிரவுண்டு வாங்கினதுக்காகலாம் அதில் எடுத்துட்டேன். ஆனால் அந்த கிரவுண்டு 75,000க்கு அன்றைக்கி வாங்கினது இன்றைக்கி 60 லட்சம். கர்த்தர் பாருங்க, நம்மளை ஒரு நாளும் அவருக்கு காத்திருக்கிற ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக மாட்டார். இன்னைக்கு பார்த்தாக்க எங்கள் வீட்டில் இருக்கா எல்லாருக்கும் ஒரு வீடு தான். ஆனால் இப்போ அந்த ஒரு வீடு போயிடுச்சு. எங்கள் வீட்டுக்கார் வந்தவொடனே அது வேறு விஷயம் விட்டுட்டேன். ஆனால் கூட அன்றைக்கி டேட்டில் பார்த்தீங்கன்னா அவிஸ்வாசியார் எனக்கு அவிஸ்வாசிகள் எல்லாருமே எங்கள் வீட்டில் நல்ல வசதியாக தான் இருந்தாங்க. 2 கிரவுண்டு 2 வீடு எனக்கு கர்த்தர் கொடுத்தார். 2 பரிவாரம்னு சொல்கிறதே எனக்கு ரொம்ப அப்போ ஃபஸ்ட்டு அந்த உடம்பு ரொம்ப அழுகியாக இருக்கும். இது ஒரு சாட்சி மாதிரி நடுப்புற சொல்கிறேன், முன்னாடி சொல்லியிருப்பேன் நான் இருக்கும். பட் இந்த பாட்டு முதல்ல நான் கேட்குறதே ரொம்ப அந்த சந்தோஷத்தால் அழுதேன். ஏன்னா கர்த்தர் பாருங்க, ஒன்றுமே இல்லாமல் இருந்தேன், நான் எதையும் கவலைப்படலை. கர்த்தருக்குள்ளே வந்தோடனே சமாதானத்தோடு இருந்தேன். ஐயோ எனக்கு வீடு இல்லையே, கிரவுண்ட் இல்லையே, அதெல்லாம் நான் கவலைப்படலை. ஆனால் கர்த்தர் அவரை நம்பின பிள்ளைகள், அவரை காத்திருக்கிற பிள்ளைகள், அவருக்குள்ளே நான் வந்த உடனே உண்மையாக இருந்தேன். சர்ச்சுக்கெல்லாம் ஒழுங்காக போவேன். அப்போ வேலை பார்த்த போது கூட இங்கே வரல, 2008 தான் இங்கே வந்தேன். ஆனால் வந்ததுலேருந்து இங்கேயும் நான் ஒழுங்காக தான் இருந்தேன். என்ன எல்லாத்துலேயும் பங்கு பெற முடியாது. அங்கே இருக்கிற போது அந்த பழைய சபையில் உபவாச ப்ரேயருக்கும் சண்டே மட்டும் தான் போவேன். ஆனால் எப்போதுமே கரெக்டாக தான் போவேன். கரெக்டாக அந்த டயத்துக்கு இங்கேருந்து இவ்வளோ தூரம் போனாலும் என் பொண்ணோட சண்டை வரும். வண்டி வாங்கி கொடுப்பேன், இறங்க மாட்டேன், கீழே நின்றுட்டு சொல்லிகிட்டே இருப்பேன். நான் லேட்டாக வருவோம். அப்போ இப்போ கூட சொல்லுவேன், நீ என்ன எவ்வளோ கஷ்டப்படுத்தினேன், அதான் இப்போ பிள்ளைகள்லாம் உனக்கு சர்ச்சுக்கு ஒழுங்காக வர மாட்டேன், இப்போ அவள் கரெக்டாக போகணும்னு நினைக்கிறான் அப்படின்னு வேடிக்கை சொல்லுவேன். எதுக்கு சொல்ல வரேன், அப்போ கூட நான் கரெக்டாக அந்த டயத்துக்கு போயிடுவேன். அந்த மாதிரி லீவு எந்த ஒரு காரணத்துக்கும் லீவு அனாவசியமாக சர்ச்சுக்கு லீவ் போட மாட்டேன். ஆஃபீஸ் மாதிரி நினச்சிப்பேன். ஆஃபீஸில் லீவ் போட்டால் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம அதிகாரிக்கு அதுவும் நான் ஆஃபீஸராக இருக்கேன், உடனே முன்னாடியே சொல்லணும். நம்ம என்ன எதிர்பார்ப்போம், நம்ம வீட்டு வேலையில் செய்கிறவங்க கூட, எங்கள் வீட்டு சர்வெண்ட் கூட இன்றைக்கி வரல, நேற்று ராத்திரி மெசேஜ் கொடுத்துட்டான், எவ்வளோ நல்லவ பாருங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம என்ன எதிர்பார்ப்போம். இப்போ நான் வந்து இங்கே உட்காந்துருக்கேன், பாஸ்ட் வந்து நான் வரலன்னா ஐயோ இந்த அம்மாவை காணுமே, அழுவாங்களே காணுமேன்னு நினைப்பாங்களா மாட்டாங்களா? கண்டிப்பாக நினைப்பேன். அப்போ நம்ம என்ன பண்ணணும், இன்றைக்கி நான் வரலைங்கிறத எப்படி ஆஃபீஸ்க்கு சொல்லுவோமோ முன்னாடியே அறிவிக்கணும். நான் இன்றைக்கி இந்த மாதிரி ஆயிடுச்சுங்க எனக்கு, நான் ரொம்ப ஊருக்கு போனால் தான் நான் வராமல் இருப்பேன், மற்றபடி வயிற்று வலி தலைவலிக்கெல்லாம் வராமல் இருக்க மாட்டேன். இங்கே வந்தால் சரியாக இருப்பேன், எப்போ பாரு அதெல்லாம் எனக்கு கவலையே விட மாட்டேன். எனக்கு சரியான சமாளிக்கக்கூடிய ஒரு தைரியத்தையும் பலத்தையும் கொடுக்குறது. அது எதனால்னா கர்த்தருக்குள்ளே நம்ம வளர்றதுனால்தான். நான் வளர்ந்தேன் அப்படின்னு நான் உங்களை சொல்கிறேன்னு பெருமைக்கு சொல்லலை. நீங்கள் வந்து என்னை பாருங்கள், என் காலம் போனாலும் போயிடும். ஆனாலும் அப்போ அந்த அம்மா அப்படி இருந்ததுனால அவங்க வாழ்க்கை எப்படி சீரும் சிறப்புமாக இருந்துன்னு பார்க்க. நான் இருக்கிற வரைக்கும் ஒத்தட்ட கடன் வாங்கினதில்லை. எனக்கு மட்டும் என் பொண்ணுக்கு வேலை படிப்பு எல்லாம் தான் இருந்தது. எந்த இடத்துலையும் நான் கடன் வாங்கி கர்த்தரை நான் அப்படி தான் வச்சேன். இந்த வீட்டு கடனை தவிர எந்த கடன் நான் வாங்கினதில்லை இன்னி வரைக்கும். கர்த்தர் அந்த கிரவுண்ட் வீடு விற்றது கூட எங்கள் வீட்டுக்கார வந்து அதான் அவரே சொல்லுவார், நான் வந்தால் எல்லாத்தையும் விற்றுடுவேன் அப்படின்னு. அதே மாதிரி இந்த கிரவுண்டை விற்றுட்டார், அந்த வீட்டை விற்றுட்டார். ஆனால் ஒன்று கஷ்டத்துக்காக விற்கல. இப்போ ஒரு கிரவுண்டு ஒரு வீடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். எதுக்கு சொல்ல வரேன்னா, நான் அதெல்லாம் எதிர்பார்க்க இல்லை. நான் விட்டுட்டு வந்த புதுசில் கர்த்தரை நம்பின போது என்னோட வீட்டு ஜனங்காரில் விட என்னை வந்து கர்த்தர் எப்படி வச்சுட்டார், 2 பரிவாரங்களை கொடுத்து வசதியாக தான் வச்சார். இல்லை கர்த்தருக்காக நம்ம காத்திருக்கும் போது, கர்த்தரை நோக்கும் போது, அவரை விசுவாசிக்கும் போது கண்டிப்பாக கர்த்தர் ஒரு நாளும் நம்மளை வெட்கப்படவே மாட்டார். மற்ற ஜனங்களுக்கு முன்னாடி நம்மளை வெட்கப்படுத்தவே மாட்டார். நானே கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்தானே எங்கள் வீட்டுக்கார் வந்தார். 2011 இவளுக்கு கல்யாணம் ஆச்சு. 2011 கென்னிக்கு பிறந்து தான் இவர் வந்தார். அப்போ எங்கள் அண்ணா சொன்னாலாம் எங்கள் வீட்டுக்கார்ட்ட, எங்கள் ஒய்ஃப் வந்து ஒரு பைசா கூட எங்கள்கிட்டலாம் கல்யாணத்துக்கு கூட எனக்கு கரெக்டாக ரிட்டர் ஆகி வந்தது, ஒரு பைசா கூட வாங்கிட்டு இது வரைக்கும் அவள் தனியாக இருந்தாலும் ஒரு நாளும் எங்கள்கிட்டலாம் எந்த பைசாவும் கடனோ குடும்பம்னு கேட்டதே கிடையாது அப்படின்னு சொன்னாலாம். எங்கள் வீட்டுக்கார் சொன்னார். எதுக்கு சொல்லுவார், இது எல்லாமே கர்த்தருக்குள்ள வந்தது தான்.
ஒருவேளை நான் கர்த்தருக்குள்ள இல்லாம இருந்து எங்க வீட்டுக்காரோட இருந்தா நான் பார்த்துருக்கேன் நிறைய பேரை. எங்க அண்ணா மண்ணி 2 பேரும் வேலை பார்த்துருக்காங்க. ஆனா எதுக்கு எடுத்தாலும் அவர் சொசைட்டியில் லோன் போடுவோம். நான் சொல்லுவேன், ஏன்டா 2 பேரும் வேலை பார்க்குறீங்க, மொண்டாட்டி ஏன் சொசைட்டி? நான் வந்து சொசைட்டியில் கூட லோன் போட்டதில்லை. எதுக்கு சொல்ல வரேன், கர்த்தரை நம்பினவர்கள் ஒரு நாள் வெட்கப்பட விட மாட்டார் கர்த்தர். அதை நம்ம எல்லாருக்கும் மத்தியிலையும் நம்மளை நிறுத்தி வைப்பார். எல்லாரும் எங்கள் வீட்டில் ஆச்சரியப்பட்டாங்க. ஒரு வீடு வாங்கிறதுக்கு யார்ட்டையும் கடன் கேட்கல, ஒரு கல்யாண மண்டபத்துக்கு யார்ட்டையும் கடன் கேட்கல. இன்னி வரைக்கும் நான் கடன் வாங்காமல் தான் அவரோட பென்ஷனை திருப்பி கட்டிட்டேன். ஆனாலும் அவர் பென்ஷன் வரல. ஆனாலும் கர்த்தரைகளை நல்ல வசதியாக தான் வச்சுருக்கார். எந்த விதத்துலையும் தாழ்ந்து போகலை, யார்ட்டையும் பணம் கேட்கல. இன்னும் பார்க்க போனால் நான் தான் என்னால் முடிஞ்சால் யாருக்காவது கடன் கொடுக்குறேன். எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்மளை அவர் விசுவாசிக்கும் போது நம்மளை ஒரு நாளும் வெட்கப்பட விட மாட்டேன். என் வாழ்க்கையில் நான் சொன்னதை உங்கள்கிட்ட சொல்கிறேன், வெட்கமடையாதபடிக்கு என்னை செய்த. அதனால் நீங்களும் அவரை நம்புங்கிறேன். அப்புறம் நான் என்ன 3 காரியம் சொன்னேன் இல்லையா? கர்த்தர் காத்திருக்கணும், 2 காரியம் சொன்னேன், நம்பினோம், விசுவாசமாக இருக்கணும். அப்புறம் அவரோட கற்பனைகளை கை கொள்ளணும், பிரமாணங்களை கை கொள்ளணும், வார்த்தைகளை நம்ம அதை விசுவாசித்து நடத்தணும். இப்போ நான் சொன்னேன் இல்லை, நீயோ கடன் வாங்கிருப்பாய் பிறகு கடன் கொடுப்பாய்ன்னு வசனத்தை சொல்லிவிட்டு நமக்கு ஏதாவது வேணும்னா உடனே போய் யார் கடன் கொடுப்பான்னு பார்க்கக்கூடாது. முதல்ல கர்த்தரோட பாதத்தில் அமர்ந்து இது ஜெபிச்சா இது நடக்குமா, நிறைய வந்து என்னென்ன முடியுமோ அதை தான் செய்யணும். இப்போ வந்து ஸ்கூலில் கட்டுறதுக்கு 2 லட்சத்துக்கும் ஸ்கூல் இருக்கும், கவர்மெண்ட் ஸ்கூலும் இருக்கும், இல்லை 20,000 30,000 கட்டுற ஸ்கூலும் இருக்கும். நம்மளால் எது முடியும்னு பார்க்கணும். யார்ட்டையாவது வாங்கி கட்டலாம்னு நினைக்கக்கூடாது. நமக்கு என்ன முடியுமோ அதை தான் செய்யணும். அப்படி இருந்தால் தான் கர்த்தர் வந்து, நான் கூட ஒரு சர்வன்ட் மெய்டு எனக்கு தெரியும், இந்த லைனில் இருக்கிறவங்க, எங்கள் வீட்டில் வேலையே செய்யலை. அவள் வந்து என்னை வந்து கேட்குறான், 10,000 பணம் தரீங்களா படிக்க வைக்க, ஏதோ இந்த ஸ்கூலில், அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலில். அவங்க ஹஸ்பண்ட் ஆட்டோ ஓட்டுறார், அவங்க வீட்டு வேலை செய்கிறா, ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம். அப்போ எதுக்காக கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்க்காம சாதாரண ஸ்கூலில் சேர்க்கணும்? கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்தா சைக்கிள் கிடைக்கிறது, லேப்டாப் கிடைக்கிறது, நிறைய இடத்துல படிப்பு நல்லா தான் சொல்லிக்கிறாங்க. என்ன ப்ரைவேட்டாக இருந்தாலும் வயசானவங்க பெருமைக்கு ஆசைப்பட்டு வசதியாக இருக்கிறவங்க கொண்டு போய் சேர்க்குறாங்க. அப்போ கூட என்ன படிப்பு சொல்லி கொடுக்க முடியாமல் இருக்கிறதா? வீட்டில் சொல்லி தான் தர வேண்டியிருக்கு. அதனால் என்ன முடியுமோ அது. அப்போ நான் சொன்னேன், ஏமா கவர்மெண்ட் ஸ்கூலில் சேரு, எதுக்கு கஷ்டப்பட்டு இந்த கடனை அவளால் அடைக்க முடியுமா? கடன் வாங்கி கஷ்டப்பட்டீங்கன்னா திருப்பி அடுத்த வருஷம் கட்டணும். கடைசியில் இந்த படிப்பை அவள் ஸ்கூலில் நான் சொல்லி கேட்காம ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்த்து படிப்பை பாதியில் விட்டான். எது நியாயமானது? நமக்கு என்ன உண்டோ அதை செய்யணும். அது தேவையில்லாமல் நம்ம செஞ்சால் நம்மளை கண்டிப்பாக கர்த்தர் வெட்கப்பட வைப்பார். ஐயோ, கர்த்தரை நம்பினேன், சர்ச்சுக்கெல்லாம் போவோம், ப்ரேயர்லாம் பண்ணுவோம், பவுல் சபைக்கு போகிறவ தான், பாட்டெலாம் போடுவோம், எல்லாம் பண்ணுவான். ஆனால் கர்த்தரை நம்பலை. கர்த்தரை நம்பினா அவர் பாதத்தில் அமர்ந்தா அவர் உங்களுக்கு யோசனை கூட வர மாட்டாரா? வேண்டாம், இது பண்ணு அது பண்ணு. அப்போ அவரோட யோசனை நம்ம கேட்கணும், அந்த கற்பனைகளை நம்ம கை கொள்ளணும். சங்கீதம் 119:6. நான் உம்முடைய கற்பனைகளை எல்லாம் கண்ணோக்கும் போது வெட்கப்பட்டு போவதில்லை. அவரோட கற்பனைகளை நம்ம கண்ணோக்கும் போது வெட்கப்பட்டு போவதில்லை. இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, அதெல்லாமே தான் அவரோட பிரமாணங்களை, அவரோட வார்த்தைகளை, அவரோட வசனங்களை, அவர் கட்டளைகளை, அவர் நியாயத்தை, அதெல்லாம் நம்ம பின்பற்றி வாழ்ந்தா கண்டிப்பா நம்ம வெட்கப்பட்டு போகவே மாட்டோம். இதே 119:80 படிங்க. நான் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு என் இருதயம் உமது பிரமாணங்களில் உத்தமமாய் இருக்க கடவுது. அவருடைய பிரமாணங்கள் நம்ம உத்தமா இருந்தா கண்டிப்பா அவர் என்ன பண்ணுவார்? வெட்கப்படாமல் செய்வார். அவர் வசனத்தை நம்ம நம்பணும். லூக்கா 9:26 படிங்க. 9:26. என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுகிறானோ அவனை குறித்து மனுஷகுமாரனும் தம்முடைய மகிமையோடும் பிதாவின் மகிமையோடும் பரிசுத்த தூதர்களின் மகிமையோடும் வரும்போது வெட்கப்படுவார். அவர் வார்த்தை குறித்து ஆமா சொன்னாங்க. எங்க நடந்ததுன்னா, அவர் சொன்னார் நடக்கிறதுன்னா நம்ம அவருக்கு காத்திருந்து அந்த வார்த்தையின்படி செய்யணும். ஒன்று ஒரு உதாரணத்துக்கு கடன் வாங்காதேன்னு அவர் சொன்னால் செய்யணும், கடன் வாங்காது. ஆனால் நீ கடன் வாங்கிட்டு நான் அவரை நம்பி என்னை வெட்கப்பட்டு போனேன்னா அது அவர் மேலே தப்பு இல்லை. அவரே சொல்லிட்டார். எதை சொல்கிறாரு? என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுகிறானோ. ஆமாம் சொல்லுவாங்க, ஒன்றும் நடக்காது, நிறையாக தெரியும். இப்போ கூட நிறைய பேர் மனசில் பேசிக்கிங்களோ என்னவோ. இந்த அம்மா சொல்கிறாங்க, இந்த அம்மாவுக்கு கவர்மெண்ட் வேலை ஒன்றும் பிரச்சனை இல்லைம்பாங்க. கவர்மெண்ட் வேலை வாங்கி கடன் வாங்கினவங்களும் இருக்காங்க. நான் சொன்னேன், எங்கள் மண்ணி கவர்மெண்ட் வேலை, எங்கள் அண்ணா சுந்தரம் ஃபைனான்ஸு, 2 பேர் 2 பிள்ளைகள்
ஆனால் அவனும் சொசைட்டியில் கடன் வாங்கினான். நான் அதான் சொல்லி கேட்பேன், என்ன சொல்கிறேடா, ஆமாம் உனக்கு அப்படி சொல்லுவாங்க. இப்போ இது அவிஸ்வாசிகள் சொல்லுவாங்கல்ல, இப்போ நீங்களே சில பேர் மனசுக்குள்ள சொல்லிப்பீங்க, உங்களுக்கு கவர்மெண்ட் வேலை அதான் கடன் வாங்காமல் இருந்தாங்கன்ட்டு. கடன் கவர்மெண்ட் வேலை வாங்கினவங்க கூட கடன் வாங்குறாங்க. எங்கள் வீட்டில் என்னோட ஆஃபீஸில் வேலை செய்கிறது எல்லாரும் விசுவாசிகள் கூட நான் திட்டுவேன். எல்லாரையும் ஃபெலோஷிப்பில் கூட இருப்பாங்க, கடனில் புடவை வாங்குறது, கடனில் இந்த காது கம்மல் எவனா மொத்தம் வருவான்ல, இந்த வேலை பார்க்குறவங்க நடுப்புற எல்லாம் வந்து வியாபாரம் பண்ணுவாங்க, எல்லாம் கடன் வாங்குவாங்க. 4 மாதத்துக்கு ஒரு தடவை பணத்தை வாங்கி கொடுப்பாங்க. தேவையில்லாத சொசைட்டியில் லோன் வாங்குவாங்க. அவரை நம்பினா கண்டிப்பாக சொசைட்டி லோன் எது வேணால் வாங்கக்கூடாது. அதுக்கு வாங்குறேன் இதுக்கு வாங்குறேன்ட்டு கஷ்டப்படுவாங்க. கடைசியில் பார்ப்பேன் எல்லாரோட சம்பளம் வட்டிக்கு தான் போகும். அதெல்லாம் எங்கள் வீட்டுக்கார் அவிஸ்வாசியாக இருந்தபோது, நானும் அவிஸ்வாசியாக இருந்தபோது, அவர் நிறைய இடத்துல கடன் வாங்கி இந்த ஷேரெல்லாம் வச்சு தான் போச்சு. அதனால் திருப்பி அந்த காரியத்தை செய்யக்கூடாது. அது நம்ம எப்போவுமே நம்மளும் ஜாக்கிரதையாக இருக்கணும். எல்லாருக்கும் உங்கள்கிட்ட சொல்கிறேன், யாராவது சீட்டு கட்டுறான், அத்தை கொடுத்தான், தீபாவளிக்கு இதை கொடுப்பான், பண்ணவே பண்ணாதீங்க. இப்போ எங்கள் வீட்டில் இருக்கவங்க கூட வந்திருக்காங்க, என்ன பண்ணாங்கன்னு தெரியல, திரும்பி வந்துட்டாங்க அவங்க வீட்டுக்கு. எங்களுக்கு 1.5 வருஷம் கழிச்சு அந்த வீட்டை கொடுத்தாங்க. பாபுக்கு தெரியும், அந்த கீழே இருக்கிறவங்க திருப்பி வந்துட்டாங்க. இப்போ ஜம்முன்னு உட்காந்துருக்காங்க. நானும் அன்றைக்கி போய் பார்த்து எனக்கு 1.5 வருஷம் வாடகை தெரியல, கேட்க முடியல நம்மளால், எப்படி இருக்கீங்க ஹலோ அப்படியான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஏன்னா நமக்கு கேட்கறதுக்கு நான் கூசுறது, ஏதோ கஷ்டப்பட்டு ஏதோ பண்ணிட்டாங்கன்னு அவ்வளோ. ஆனால் அந்த மாதிரி எல்லோரும் இருப்பாங்களா, பணம் கொடுத்தவங்களாம் சும்மா இருக்க மாட்டாங்க. தெரிஞ்சாக்க 1.5 வருஷம் போல் எனக்கு கொடுக்காம இருந்து, அதுக்கப்புறம் 1.5 வருஷம் கழிச்சு இப்போ தான் வந்துருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணி தான். ஆனால் எங்கள் வீட்டுக்கார அடிப்பட்டதால அவர்கிட்ட முன்னாடி சொன்னார், அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கன்னு. கேட்கல, அவிஸ்வாசியோட கேட்கல அவிஸ்வாசி. ஆனால் கூட உண்மையாக கர்த்தருக்குள்ள இருந்தால் நம்மெல்லாம் அந்த மாதிரி அவமானப்படக்கூடாது. யார்ட்டையாவது கடன் வாங்கிட்டு கொடுக்காம இருக்கிறது. 37:4 இருக்குது சங்கீதம் 37. துன்மார்க்கன் கடன் கொடுத்துட்டு, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, கடன் யார்ட்டையாவது வாங்கிட்டு திருப்பி கொடுக்காம இருந்தீங்கன்னா அது துன்மார்க்கம். அவங்க கொடுத்தாங்கன்ட்டு வாயை மூடிட்டு அவங்க ரொம்ப பணக்காரங்க, வசதி, திருப்பி ஒன்று கொடுக்கணும் அவசியம் இல்லைன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா கர்த்தருக்குள்ளே இருக்கிற நம்ம கடன் வாங்கினா அப்படியே நம்ம நெருக்கணும். நம்மளை யார் நெருக்குவா? நம்மளை ஏசப்பா நெருக்கி நெருக்கி குடு குடு குடுன்னு சொல்லணும். அப்படி நீ சொல்லணும்னா இந்த கற்பனைகளை கட்டணங்களை கை கொண்டாதான். இல்லைன்னா எறும்பு மாட்டில் மழை பெஞ்ச மாதிரி இவன் கொடுத்தா வாங்கிப்போம், அவன் கொடுத்தா வாங்கிப்போம், இவன் கொடுத்தா வாங்கிப்போன்னா உங்களோட வட்டம் எப்படி இருக்கும்? கடனுக்குள்ளே தான். வெளியில் வர முடியாது, ஃபோன் எடுக்க முடியாது, எல்லாம் கஷ்டப்பட்டு செருப்பை வெளியில் வச்சுட்டு பார்த்தா மாட்டிப்போம். இப்போ குழந்தைகள் இல்லைன்னு சொல்லுமா, எங்கள் அப்பா சொத்து இங்கே இருக்கிறாம்பா, எத்தனை கதை நடக்குது பார்க்குறோம்ல, உண்மையாக நடக்குது. அதெல்லாம் பண்ணக்கூடாது. இப்போ குழந்தைகள்கிட்ட பொய் சொல்ல வைக்கிறோம். எவனா அவன் வந்தா அப்படிதான் சொல்ல முடியிருக்கோம். ஃபோன் எடுக்க முடியாது, எடுத்து அவன் பேசுவான். இப்படிலாம் பயந்து பயந்து ஒரு சமாதானமே இருக்காது. கடனே வாங்காதீங்க. வாங்கினா கொடுக்கணும். உடனே கொடுக்காம இருந்தால் அது துன்மார்க்கன். அவங்க தான் வசதியாக இருக்காங்களேன்னா, அவங்களுக்கு என்ன வசதியாக இருந்தால் எல்லாரும் என்ன நினைப்பாங்க? ஒரு கார் வாங்கினா 2 கார் வாங்கிப்பாங்க, ஒரு வீடு வாங்கினா 2 வீடு வாங்கிப்பாங்க, ஒரு சந்தி வாங்கினா 2 சந்தி வாங்கிப்பாங்க. யாருக்கு ஆசை இல்லை? வசதியாக இருக்கிறவங்க வசதியாக இருக்காங்கன்னா அவங்க உங்களுக்கு கொடுக்கறதுக்காக வைக்கல. நம்ம என்ன பண்ணணும்? வாங்கினா துன்மார்க்கனா இருக்கவே கூடாது, திருப்பி கொடுக்க பார்க்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஏன்னா எனக்கு அந்த சான்ஸே வரல. ஏன்னா நான் யார்கிட்டையும் வாங்கலை. அதனால் எனக்கு ஒன்று வீடு தான் சொன்னேன். மற்றபடி அது அவனே மாதம் பிடிச்சா ரிட்டையர்மெண்ட்டுக்கு முன்னாடி முடிஞ்சிடுச்சு. இல்லை யாரும் என் வீட்டு வாசலில் நிற்கலை. ஆனால் அந்த கஷ்டத்தை எங்கள் வீட்டுக்கார் இருக்கிறது நான் அனுபவிச்சுட்டேன். ஏன்னா அவர் அந்த பிஸ்னஸ் பண்ணார்ல, ஃபோன் வரும் எடுத்து அவர் பயப்படுவார். நான் அனுபவத்தால் தான் சொல்கிறேன். அவர் பயப்படுவார், இல்லைம்பர். அந்த மாதிரிலாம் கஷ்டம் வீட்டுக்கு வருவாங்க. அதெல்லாம் நடந்தது. அந்த காரியங்கள்லாம் நடந்து தான் அவர் பயந்துட்டு ஓடி போயிட்டார். அந்த மாதிரி காரியம் நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடாது. இல்லையா? அவர் அவிஸ்வாசி. ஆனால் விசுவாசியாட்டில் நம்ம எப்படி இருக்கணும்? ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம நாணம் உள்ளவர்களாக நடந்து கொள்ளணும். அப்போ தான் நம்மளை தேவன் காப்பாற்றுவார். இது நம்மள்கிட்ட விசுவாசமாக இந்த வார்த்தைகளின் பிரமாணங்களை கை கொள்ளும்போது அதன்படி நம்ம நடக்கலைன்னா கர்த்தர் என்ன பண்ணுவார்? இப்படி பீலாத்து கை விட்டுருவார். நீ நான் சொன்ன கேட்டியா? ஆனால் கை தான் விடுவார். அதனால் கர்த்தர் வார்த்தைகள் நம்ம கேட்கணும். திருவசனத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும். 2 தீமோத்தேயு 2:15. என்னவோ தெரியல, இதை பற்றி ரொம்ப பேச முடியும் எனக்கு வந்திருக்கு. ஆனால் ஆக்சுவலாக நான் அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணலை, அதை பேச முடியும் ப்ரிப்பேர் பண்ணல. ஆனால் சொல்லி முடிச்சுவேன். எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒருவேளை யாராவது கடனில் கஷ்டப்பட்டுருக்கீங்களா? எல்லாரும் ஒருவேளை உங்களுக்காக இந்த காலத்தில் சொல்லப்பட்டிருக்கலாம். இனிமேலாவது உங்களை நீங்கள் திருத்திக் கொள்ளுங்கள். முதல்ல அந்த கடனை அடைக்கிறதுக்கு வழி பாருங்க. எதையாவது விற்று கடன் அடைச்சிக்கணும். எவ்வளோ நம்ம வீட்டு வாசலில் கடன் கேட்டு நிற்கவே கூடாது. எந்த ஃபோனும் வரக்கூடாது. 2 தீமோத்தேயு 2:15.
நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாய் இரு. நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும். அப்படின்னா நம்ம கூட விசுவாசிகள் எல்லாருமே ஊழியக்காரன் தான், எல்லாரும் ஊழியம் செய்யணும். நம்ம ஒரு வசனத்தை பக்கத்துல யாருக்காவது சொல்றோம்னா நம்ம ஒரு ஊழியக்காரன் தான். பிரசங்கம் பண்ணா மட்டும்தான் இல்லை, பக்கத்துல அக்கம் பக்கத்துல இருக்க யாருக்கோ ஏதோ சொல்றோம், ஒரு வாசனம் சொல்றோம், ப்ரேயர் பண்ணுங்கம்பாங்க. பக்கத்துல இருக்கோன்று ரொம்ப அவசரப்பட்டா பண்ணுங்கம்பாங்க. எனக்கு கூட வந்துட மாட்டாங்க உடனே சர்ச்சுக்கு. ஒரு லேடி கூட வந்தாங்க இங்கே விஜயாவில், ஒரு 2 வெள்ளிக்கிழமை ஆயிடுச்சுருந்தேன். ரொம்ப ஆசையோட பழைய ஆஃபீஸில் பழைய வீட்டுக்கிட்ட இருந்திருக்கேன். ஆனால் அந்த 2 வாரம் தான் வந்தாங்க. ஆனால் என்னை ஜெபிக்க சொல்லுவாங்க. அவங்க வீட்டுக்கு போனால் ஜெபிக்க சொல்லுவாங்க. அப்போ நம்ம இந்த வார்த்தைகள் மூலமாக சொல்லும்போது கர்த்தரை ரொம்ப புரிய செய்வார். வெட்கப்படாதபடிக்கு நம்ம வெட்கப்படாத ஊழியக்காரனாக இருக்கணும். நம்ம யாருக்கையும் ஊழியக்காரனாக மட்டும் இல்லை, எல்லாருமே ரொம்ப வெட்கப்படக்கூடாது. வசனத்தை போதிக்கிறவா இருந்தால் நம்ம வெட்கப்படவே மாட்டோம். நம்ம சொல்கிற வசனம் அங்கே நிற்கும். அதேமாதிரி உத்தமனாக இருக்கணும், அது பின்னாடி உத்தமனாக இருக்கிறதுக்கு சொல்கிறேன் நான். இப்போ 3வது கற்பனைகள் பிரமாணங்களை கை கொள்ளணும், வார்த்தை வசனத்தை கை கொள்ளணும். 4வது இந்த உத்தமனாக இருக்கணும். முதல்ல உத்தமனாக இருக்கிறதுக்கு சாப்பிடுவோம். பொய் சொல்கிறது, நேர்மை தவறி இருக்கக்கூடாது. கொஞ்சத்தில் உண்மை இல்லைன்னே அநேகத்தின் மேல் அதிகாரியாய் வைப்பேங்கிற இந்த 2:15 பாருங்களேன். நீ தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாய் இரு. உத்தமனுக்கு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். தேவையில்லாத உண்மை இல்லாத காரியங்களில் நம்ம பங்கு பெறக்கூடவே கூடாது. தப்பு. ஒரு சின்ன காரியம், யாரோ வந்திருக்காங்க, சர்ச்சுக்கு வரலன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் வரலன்னு சொன்னால் அப்போ என்ன சொல்லுவார் பாஸ்டர்? என்னங்க என்ன சொல்லுவோம் நம்ம எல்லாரும்? யாராவது வந்து அவங்கள உட்காந்து வச்சுட்டு நீங்கள் சர்ச்சுக்கு வாங்கம்போ, அது அவர் சொல்லிடுவாரேங்கிறதுக்காக எனக்கு ரொம்ப வயிற்று வலிங்க, அடிக்கடி பாத்ரூம் போனேன்னா அதனால் வர முடியும். பாத்ரூம் போனால் என்ன பண்ண முடியும்? அடிக்கடி எழுந்து போக முடியாதுல்ல. அப்போ என்ன சொல்லுவார்? நான் சரிங்க, இது ஒரு பொய் தானே. சின்ன விஷயத்தில் நான் ஒரு சொல்கிறது, ஒரு சின்ன விஷயத்தில் பொய் சொல்லக்கூடாது. யாரோ வந்துட்டாங்க வர முடியும்னா தப்பு அது. ஆனால் நீங்கள் நிறுத்தி வச்சு தான் வரணும். இப்போ எங்கள் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா சண்டேலாம் யாரும் வரமாட்டாங்க. வந்தால் கூட நான் ஹலோன்னு சொல்லிட்டு திரும்பி வந்துடுவேன். தெரியும் எல்லாருக்கும். எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம உண்மையாக இருந்தா, நம்ம உத்தமனாக இருந்தா, நம்மளை சுற்றியில் இருக்கிறவங்கலாம் எல்லாருமே ரட்சிக்கப்பட மாட்டேங்கிறாங்க. அவங்கெல்லாம் நிறைய சொல்கிறேன், ஜெபிக்கிறேன், எல்லாம் பண்ணுறேன். கர்த்தர் தான் அதை விதை விதிக்கணும், அதில் நீர் பாய்ச்சணும். நான் விதை விதிச்சுட்டேன், அவங்களுக்காக டெய்லி ஜெபிச்சுருக்கேன். ஆனால் எல்லாருமே நான் வந்து கர்த்தருக்குள்ள இருக்கிறதுனால அந்த காரியத்தை செய்ய மாட்டேன்னு தெரிஞ்சதுனால யாருமே எங்கிட்ட இந்த சென்டிமெண்ட்டை அதை பண்ணி இதை பண்ணி சொல்ல மாட்டாங்க. 2வது, எங்கள் வீட்டுக்கு சண்டே யாரும் சர்ச்சுக்கு வரவே மாட்டாங்க. எங்கள் அண்ணா வந்தால் கூட என்ன சொல்லுவான், அவன் வந்து 2-3 நாளைக்கு இருப்பான். நீ என்னெல்லாம் நீ சர்ச்சுக்கு போகிறா போடி, நீ உன்னோட போ, நீ எனக்காக வந்து நிற்காது அப்படின்னு. உங்கள் வீட்டுக்காரர் இருக்கார், அவள் 2 பேர் ஏதோ சீட்டாடி டிவி பார்க்கணும், நான் ஏதோ உங்கள் வண்டியில் சாப்பாடு வருது மாட்டேன், ஏதாவது டிஃபன் பண்ணி கொடுத்துட்டு வந்துடுவேன். எதுக்கு சொல்ல வரேன்? யாரும் எங்கள் வீட்டில் சண்டே வந்து நான் இல்லையேன்னு யாரும் வருத்தப்பட மாட்டேன். சண்டே எந்த காரியமாக இருந்தாலும் நான் போக மாட்டேங்கிறோம். அப்படி தெரியும். முடிஞ்சால் அப்படி ரொம்ப இதுவாக இருந்தால் இங்கே முடிஞ்சு 11 மணி 12 மணி இல்லை, அப்போ தான் போகலாம். சாப்பிட்றதுக்கு போவோம். ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இதில், சோத்தை விடுவானே சொல்ல கேட்பானே வாங்க. இது உலகத்தார் அந்த மாதிரி. நம்ம சாப்பாடு சாப்பிட்றதுனால நம்மளோட இது வந்து நம்ம கர்த்தரோட ஐக்கியம் விட்டு போகிறதில்ல. அதில் சர்ச்சு முடிஞ்ச உடனே 11 மணி 12 மணிக்கு ஒரு கால் டாக்ஸி வச்சுட்டு அங்கே போவேன். போய் சாப்பிட்றதே தான் போவேன். ஏன்னா அந்த ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிருந்தேன், விட்டு கொடுத்துருவாங்க, அதையும் சாப்பிட்டு வந்துடுவேன். எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம கர்த்தருக்கு முதல்ல கொடுத்தா கண்டிப்பாக கர்த்தர், நம்ம கர்த்தருக்கு உத்தமங்கிறது இந்த சர்ச்சுக்கு வரதுலேருந்தே ஆரம்பிக்க, தசம்பா கொடுக்குறதுல ஆரம்பிக்க, ஊழியர் செய்யறதுல ஆரம்பிக்க. வெளியில் நம்ம பிஸ்னஸ் காரியமோ ஆஃபீஸ் காரியமோ பக்கத்தில் இருப்பாங்க போய் சொல்கிறோம், எது உண்மையோ அது. இது நடக்கலையா, ஒரு டிவி ரிப்பேரா, இது இவ்வளவு ஆகுங்க, கரெக்டாக உண்மையை சொல்லுங்கள். இல்லை இது சீக்கிரமே பண்ண முடியும்னா அதில் ஏமாற்றக்கூடாது. இதை பண்ணிட்டாங்க நம்ம ஏமாற்ற. நிறைய பேர் காரில் பார்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய மெக்கானிக், அதெல்லாம் தெரிஞ்ச மெக்கானிக் போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பார்ட்ஸும் எடுத்து மாற்றிக்க மாட்டாங்க, சும்மா அப்படி பண்ணியிருப்பாங்க. ஆனால் அது 2000 ரூபாங்க, ஏதோ ஒரு பொய் பில் தான் தருவானே, அது கொண்டு கொடுப்பாங்க. ஆனால் அந்த 2000 பணம் வந்து இவங்களுக்கு என்ன, ஓட்டையில் போட்ட பை தான். பையில் ஓட்டையில் இருக்கிற பையில் போட்ட மாதிரி அந்த பணம் வந்து ஒட்டாது. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். நான் அப்படி இருந்தால் கர்த்தர் என்ன ஆசீர்வதிக்க மாட்டேன், அந்த பணம் எனக்கு நிற்காது. அதுவும் கர்த்தருக்குள்ளே இருக்கிறவங்க நிச்சயமாக நான் அப்படி தான் தேர்ந்தெடுப்பேன். கர்த்தருக்குள்ளே இருக்கிறவங்க ஏதாவது ஒரு ரிப்பேர் பண்ணுவோம். கூடிய வரைக்கும் என்ன நினைப்பேன்னா, முன்னாடி இப்போ எங்கள் வீட்டுக்கார் இருக்கார், எல்லாம் பார்த்துப்பார். நம்ம ஆம்பளையாக இருக்கணும், நமக்கு பொம்நாட்டியாக இருக்கணும், நமக்கு எதுவும் தெரியாதுன்ட்டு கர்த்தருக்குள்ளே இருக்கிறவங்க தான் எதாக இருந்தாலும் நான் கூப்பிடுவேன். ஏன்னா அவங்க உண்மையாக இருப்பாங்க அப்படின்ட்டு. அதை நம்ம சாட்சியாக பார்க்கணும். 2 தீமோத்தேயு 2:15 படிச்சிக்கலாம். ஏசாயா 65:13.
13 ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ என் ஊழியக்காரர் புசிப்பார்கள், நீங்களோ பசியாயிருப்பீர்கள். இதோ என் ஊழியக்காரர் குடிப்பார்கள், நீங்களோ தாகமாயிருப்பீர்கள். இதோ என் ஊழியக்காரர் சந்தோஷப்படுவார்கள், நீங்களோ வெட்கப்படுவீர்கள். கண்டிப்பா இது சொல்லணும். இப்போ நம்ம கொரோனா பீரியட்ல பார்த்தீங்கன்னா எவ்வளவோ அவிசுவாசிகள் சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்பட்டுருப்பாங்க. ஸ்கூல் படிக்க வைக்க முடியாத, பணம் கட்ட முடியாது. ஆனால் நம்ம சபைக்கு வந்தவங்கெல்லாம் யாருமே அந்த மாதிரி பட்டி இல்லை. சேகர் சாட்சி சொல்லுவார், வேலையே இல்லாமல் இருந்தால் கூட கர்த்தர் என்ன பண்ணுவார். நான் முன்னாடி சொல்லிட்டேன், ஊழியக்காரன்னா இங்கே பேசுகிறவங்க மட்டும் இல்லை, நம்ம எல்லாருமே வசனம் சொல்கிற எல்லாருமே ஊழியக்காரன் தான். நம்மளை வெட்கப்பட்டு பாதவிட்டு கர்த்தர் செய்வார். ஆனால் அதுக்கு நம்ம எப்படி இருக்கணும்? உண்மையாக இருக்கணும். அதுதான் சங்கீதம் 37:18-19 படி. உத்தமர்களின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார், அவர்கள் சுதந்திரம் என்றென்றைக்கும் இருக்கும். அவர்கள் ஆபத்து காலத்திலே வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவார்கள். நிச்சயமா உத்தமரா இருந்தா ஆபத்து காலத்தில் அவர் நோக்கி கூப்பிடுறது கண்டிப்பா என்ன பண்ணுவார்? அவர் நம்ம பஞ்ச காலத்துல திருப்தி அடையாதபடி தான் செய்வார். ஏன்னா எந்த ஒரு விசுவாசியுமே கொரோனா பீரியட்ல பட்னியா இருந்தான்னு சொல்லவே முடியாது. அப்புறம் அந்த சாட்சியை குறித்து நம்ம வெட்கப்படாம பேசணும். 4 காரியம் சொன்னேங்க. கர்த்தரை நோக்கி காத்திருக்கு, ஒரு நோக்கி. 2வது விசுவாசி நம்பிக்கணும். 3வது பிரமாணங்கள், வார்த்தைகள், கற்பனைகள்லாம் கை கொள்ளணும். 4வது உத்தமனா இருக்கணும். 5வது சாட்சியை குறித்து வெட்கப்படக்கூடாது. நம்ம எங்கே போனாலும் இந்த சாட்சியை குறித்து நான் வெட்கப்படுறேன். இந்த வீட்டுக்காரர் கொஞ்சம் அவர் காணாமல் போயிட்டாருன்னு சொல்கிறது வந்து ஒரு மாதிரி இருக்கும் அவருக்கு. சர்வன் மேட்லாம் ஏன் நீங்கள் அவர் பிராமினா இருக்க, நீங்கள் வந்து கிறிஸ்டினா இருக்க நீங்கள் கேட்பாங்கல்ல. அப்போ இவருக்கு எதிர்க்க சொன்னால் அவர் கொஞ்சம் அவமானப்படுவார். என்ன எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்றார். அதனால் நான் நம்ம சர்வன் மேட்டில் இல்லாத போது சொல்லலாம். அப்போ நான் அவர்கிட்ட சொல்லுவேன், இது அந்த மரம் மாதிரி இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு. எங்கள் வீட்டுக்கார மேலே அவளுக்கு ஒரு மாதிரி அவருக்கு என்னென்னா ஒரு கேவலமாக நினச்சிடுவாங்களோன்ட்டு. பட் அதுக்கு முன்னாடி நான் சாட்சியை சொல்லாமல் இருக்கக்கூடாதுல்ல. ஏன்னா சாட்சியை சொல்லுங்கள் எதுக்கு சொல்ல வரேன். நம்ம எந்த இடத்துலையும் நம்ம சாட்சியை சொல்கிறதுக்கு வைக்கப்படவே கூடாது. 119 சங்கீதம் 119 37வது வருஷம் 46 வருஷம் 2 படிக்கணும். மாயையை பாராதபடி நீர் என் கண்களை விலக்கி உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும். இல்லை 31 உமது சாட்சிகள் மேல் பற்றுதலா இருக்கிறேன் கர்த்தாவே, என்னை வெட்கத்திற்குட்பட பண்ணாதேயும். 46 வருஷம் நான் உம்முடைய சாட்சிகளை குறித்து ராஜாக்களுக்கு முன்பாகவும் வெட்கப்படாமல் பேசுவேன். நம்ம எந்த இடத்துலையும் நம்ம சாட்சியை குறித்து வெட்கப்படாமல் பேசணும். கர்த்தர் நம்மளை பாதுகாத்துருக்கார், வழி நடக்குது. இப்போ நான் சொல்கிறேன் இல்லை, எத்தனை சாட்சிகள் என்னோட வாழ்க்கையில் இருக்குது. அது வெட்டி கூடாது. எங்கே போனாலும் நம்ம சொல்லணும் தான். அது மாதிரி சொல்லணும். இப்போ பிரீத்தி கூட அவர் லிவர் எடுத்தார், 40 லட்சம் கிடச்சிதுன்னா அவள் உறவுக்காரன் எல்லாருக்கும் அவள் சொல்லிட்டா, கர்த்தர் தான் இதை செஞ்சார் அப்படின்னு. என்ன கூட சொன்னாங்க, வாசல் வந்து அவர் எப்படி உங்களுக்கு கூட தைரியம் வந்தது, ஏன்னா நீங்கள் ரொம்ப அடிபட்டுருக்கீங்க அப்படின்னு அவர் சுகன்யா மாத்திராஜ் வீட்டுக்கார் இந்த வாசலில் நிற்கிறோம். அந்த லிவரை கொண்டு வந்து காட்டுறாங்க ஆப்ரேஷன் ஆன உடனே. விளையாட் நாங்கள் 4 பேர் தான் நிற்கிறோம். நான் எங்கள் வீட்டுக்கார், சுகன்யா அவங்க வீட்டுக்கார், அவன் 2 பேரும் ஐசியூ வீட்டுக்கார், என் பொண்ணு மாப்பிள்ளையும். அந்த லிவரை கொண்டு அவர் பேசினில் வச்சு நிறையா வந்து எங்கிட்ட காட்டுவாராம், நாங்கள் எடுத்துட்டேன் பாருங்க. அப்போ அவர் கேட்குற சுகன்யா வீட்டில் நான் சொன்னேன், இது வந்து நான் அடிபடுத்தினாலும் இல்லைங்க, கர்த்தரை நம்பிக்கையாக தான் நான் பயப்படாமல் இருக்கேன். எதுக்கு சொல்ல வரேன், கர்த்தர் எது செஞ்சாலும் நியாயமாக தான் செய்வார். ஆனால் அவர் செய்யும்போது அந்த சாட்சியை நம்ம மற்ற பேர் எல்லாத்தையும் வெட்கப்படாமல் சொல்லணும். அதுக்கு வெட்கப்படக்கூடாது. சாட்சியை குறித்து வெட்கப்பட்டோம்னா கர்த்தரை நம்ம பின்மாற்றம் அடைகிற மாதிரி தான் நடக்குது. அப்போ அது தப்பு இல்லையா? அதனால் 2 தீமோத்தேயு 1:8 படிங்களேன். ஆகையால் நம்முடைய கர்த்தரை பற்றிய சாட்சியை குறித்தாவது அவர் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற எண்ணெய் குறித்தாவது நீ வெட்கப்படாமல் தேவ வல்லமை கேட்கிறபடி சுவிசேஷத்திற்காக என்னோட கூட தீங்கு அனுபவி. அதனால் தீங்கு வந்தாலும் பரவாயில்ல, நம்ம வெட்கப்படாமல் சாட்சியை குறித்து ராஜாக்கிட்ட கூட சொல்லலாம், எல்லாத்தையும் சொல்லலாம், அதிகாரிகிட்ட சொல்லலாம், கவலையப்படக்கூடாது. என்னோட சாட்சியை குறித்து நான் அந்த மாதிரிலாம் எல்லாத்தையும் இது வரைக்கும் சொல்லிட்டு இருக்கேன். இந்த காரியங்களெல்லாம் நம்ம சாட்சியை குறித்து வெட்கப்படாமல் செய்யணும். எதெல்லாம் நம்ம பண்ணால் வெட்கப்படாமல் இருப்போம். அப்படிலாம் நம்ம அப்படி இருந்தோம்னா நமக்கு ஒரு 2 காரியங்களை கர்த்தர் நம்ம செய்யாமல் இருக்கிறதுக்கு 2 காரியங்கள் செய்யணும். விக்கிரங்களை வணங்கக்கூடாது. விக்கிரங்களை வணங்கினோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வெட்கப்பட்டு போயிடணும். ஏசியா 42:17 இதர வேலையான விக்கிரகங்களை நம்பி வார்ப்பிக்கப்பட்ட சுரூபங்களை நோக்கி நீங்கள் எங்கள் தேவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் பின்னடைந்து
சங்கீதம் 7 படிங்க. சொரூபங்களை வணங்கி விக்கிரகங்களை பற்றி பெருமை பாராட்டுகிற யாவரும் வெட்கப்பட்டு போவார்களாக. தேவர்களே, நீங்கள் எல்லாரும் அவரை தொழுது கொள்ளுங்கள். அவரை தான் தொழுது கொள்ளும். வேற விக்கிரக ஆராதனை நமக்கு கூடாது. அதே 45 65 13 ஏசாயா 65 13 படிங்க. விக்கிரக ஆராதனை எவ்வளவு மோசமானது. அதனால் நானே படிக்கவா? கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார், இதோ என் ஊழியக்காரர் புசிப்பார்கள், நீங்களோ பசியாயிருப்பீர்கள். இதோ என் ஊழியக்காரர் குடிப்பார்கள், நீங்களோ தாகமாயிருப்பீர்கள். இதோ என் ஊழியக்காரர் சந்தோஷப்படுவார்கள், நீங்களோ வெட்கப்படுவீர்கள். யார் வெட்கப்படுவாங்க? இந்த விக்கிரக ஆராதனை பண்றவங்க தான். இஸ்ரவேல் ஜனங்கள் கூட வழியில பார்த்தீங்கன்னா விக்கிரக ஆராதனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் நிறைய இடத்துல வெட்கப்பட்டு 2 பேர் தான் காணாம தேசத்துக்கு போனாங்க. காலை போவோம். அதே மாதிரி இன்னும் நிறைய நியாயாதிபதி தாண்டி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் விக்கிரக ஆராதனை பண்ணினாங்க. புரதேசத்தாரை பார்த்துட்டு சாலமன் கூட கடைசி காலத்தில். அதனால வெட்கப்பட்டு போவாங்க. எரேமியா 51:17 அவைகள் மாயையும் மகா எத்துமான கிரியையாயிருக்கிறது. அவைகள் விசாரிக்கப்படும் நாளிலே அழியும். 17 மனுஷர் அனைவரும் இல்லாம பாசம் இல்லை. இதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா வெட்கம் தான் பட்டு போவோம். புரியுதா? அதை நம்பினவர்கள் வெட்கப்பட்டு போகிறாங்க. ஆனால் நம்ம அதை நம்பக்கூடாது, வெட்கப்பட்டு போவோம். அதனால் குடும்பங்களை வணங்கக்கூடாது. அதே மாதிரி பகைவர்கள் கூட நமக்கு எதுக்க பகைவர்கள் இருந்தால் அவங்கள வெட்கப்படுத்தப்படுவார் அவர். சங்கீதம் 71 படிங்க. 7வது பாயிண்ட் அதுதான். திருப்பி எல்லாத்தையும் சொல்லணுமா? நான் பகைவர்களை வெட்கப்படுத்துவார் என்னன்னு சொல்கிறேன். சங்கீதம் 71:13 படிங்க. என் ஆத்துமாவை விரோதிக்கிறவர்கள் வெட்கி அழியவும், எனக்கு பொல்லாப்பு தேடுகிறவர்கள் நிந்தையாலும் லட்சையாலும் மூடப்படவும் கடவர்கள். அவர்கள் தான் வெட்கத்தால மூடப்படுவாங்க. நமக்கு வெட்கமே வராது. நம்ம பகைக்கிறவங்க தான் வெட்கப்படுவாங்க. அதே மாதிரி சங்கீதம் 119:78 படிங்க. என்னை பொய்களினால் கெடுக்க பார்த்தபடியால் வெட்கப்பட்டு போவார்களாக. நானோ உமது கட்டளைகளை தியானிப்பேன். எது இல்லை, வேற மாற்ற பரவாயில்ல. சங்கீதம் 6:10 படிங்க. இதுலேயும் வெட்கப்பட்டு தான். ஆனால் அகங்காரிகள் இந்த பாயிண்ட்டுக்கு அது வரல. என் பகைஞர் எல்லாரும் வெட்கி மிகவும் கலங்கி போவார்கள். அவர்கள் பின்னாக திரும்பி சடுதியிலே வெட்கப்படுவார்கள். நம்மளை நோக்கி பார்க்குறவங்களாம் கண்டிப்பாக வெட்கப்பட்டு போகும் தான் செய்வார். பகைவர்கள் நமக்கு இருப்பாங்க. ஆனால் அவங்க கடைசி அவங்க தான் வெட்கப்பட்டு போவாங்க. யோபு 8:22 படிங்க. உண்மை பகைக்கிறவர்கள் வெட்கத்தால் மூடப்படுவார்கள், துன்மார்க்குடைய கூடாரம் அழிந்து போகும் என்றான். நமக்கு எதிர்க்க யாராவது துன்மார்க்கம் பண்ணால் அவங்க கூடாரம் தான் அழிந்து போகும். பகைவர்களை அவர்கள் தான் வெட்கப்பட்டு போவார்கள். சங்கீதம் 70:2-3. மட்டும் சொல்லி போதும். நம்ம ஒரு பிராணனை வாங்க தேடுவர்கள் தான் வெற்றி லட்சியம் அடைவார்களே தவிர எனக்கு தீங்கு வராது, நான் வெட்கமடைய மாட்டேன். 7 காரியம் சொன்னேன். ஒரே ஒரு பாட்டு மட்டும் பாருங்க. கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம். கர்த்தரை தெய்வமாக கொண்டோர் இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. கர்த்தரை பார்த்து அவருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை. நான் சொன்ன மாதிரி கரெக்டாக சொல்லணும். 2வது, அவர் மேலே விசுவாசமாக நம்பிக்கையாக இருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை. அவருடைய கற்பனைகளை, பிரமாணங்களை, வார்த்தைகளை, வசனங்களை கை கொள்கிறவர்கள் வெட்கப்பட்டு
உத்தமனா இருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை. அதே மாதிரி நம்ம சாட்சி சொல்றவர்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை. அதே மாதிரி நம்மளை பகைக்கிறவர்கள் தான் வெட்கப்படுவார்கள். விக்கிரகாரங்களை வணங்குவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள். 7 காரியத்தை சொல்றவங்களுக்கு வா வா. அப்புறம் கடைசியில முடிக்கல, ஒரு 2-3 வசனம் இருக்கு, அதை அப்புறம் சொல்றேன். சீக்கிரம் சீக்கிரம் சொல்லுங்க. வா முதல்ல நீ வா, படிச்சு சொல்லுவாங்க. கர்த்தரை நோக்கி பார்க்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தர் மேல் விசுவாசமாய் நம்பிக்கையாக இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தைகள், சாட்சிகள், கட்டளைகள், பிரமாணங்கள், வசனங்களை கை கொள்ளணும். உத்தமமாய் நடக்கணும். சாட்சிகளை குறித்து வெட்கப்படக்கூடாது. விக்கிரகரை வணங்குறவங்க வெட்கப்படுவாங்க. நம்மளை பகைக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள். கர்த்தரை நோக்கி பார்த்து அவருக்கு காத்திருக்கிறவங்க வெட்கப்பட்டு போவதில்லை. விசுவாசத்தில் நம்பிக்கையாக இருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. அவருடைய கற்பனைகள், பிரமாணங்கள், வார்த்தையை கை கொள்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை. உத்தமனாக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கிறவரும் வெட்கப்பட்டு போவதில்லை. விக்கிரகங்களை ஆராதிக்கிறவங்க வெட்கப்பட்டு போவாங்க. நம்மை பகைக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவாங்க. சாட்சியை குறித்து வெட்கப்படக்கூடாது. அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. அவர் மேல் நம்பிக்கையாக விசுவாசமாக இருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. அவருடைய பிரமாணங்கள், கற்பனைகள், கட்டளைகள் கை கொள்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. அவருடைய உத்தமமாக இருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. அவர்கள் சாட்சியை சொல்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்ம மேல் பகைக்கிறவர்கள் வெட்கப்படுவார்கள். விக்கிரகங்களை ஆராதனை செய்கிறவர்கள் வெட்கப்படுவார்கள். வெட்கப்பட்டு போவதில்லை. விசுவாசம் நம்பிக்கையாக இருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. கற்பனைகள், கட்டளைகள், பிரமாணங்களை கை கொள்ளுகிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உத்தமமாய் நடக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்முடைய சாட்சியை சொல்லுகிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. விக்கிரகங்களை வணங்குகிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்முடைய பகைஞர் வெட்கப்படுவார்கள். வெட்கப்பட்டு போவதில்லை. அவரை நோக்கி இருக்கிறவர்கள், காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. அவர் மேல் விசுவாசமாக இருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. அவர் மேல் விசுவாசமாக இருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உண்மையாய் நடக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்முடைய சாட்சிகளை சொல்வதற்கு நாம் வெட்கப்படக்கூடாது. அவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. கற்பனைகள், கட்டளைகள், பிரமாணங்கள், வார்த்தைகள், நியாயங்களை சொல்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. சொரூபங்கள், விக்கிரகங்கள் வணங்குகிறவர்கள் வெட்கப்படுவார்கள். நம்மை பகைக்கிறவர்கள் வெட்கப்படுவார்களாம். கர்த்தரை காக்கிறவங்க வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. கர்த்தர் விசுவாசத்தை நம்பி இருக்கிறவங்க வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. கர்த்தருடைய வார்த்தைகளை கை கொள்ளுறவங்க வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. பொய் சொல்லுகிறவர் உத்தமமாக இருக்கணும். கர்த்தருடைய சாட்சிகளை கை கொள்ளணும். விக்கிரகங்களை வணங்கக்கூடாது. பங்காளர்களை வெட்கப்படுத்துவார். வெட்கப்பட்டு போவதில்லை. விசுவாசம், நம்பிக்கை வெட்கப்பட்டு போவதில்லை. கற்பனைகள் கை கொள்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உத்தமமானவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. சாட்சிகள் குறித்து வெட்கப்பட்டு போவதில்லை. விக்கிரகங்கள் விக்கிரகர்கள் வழங்கக்கூடாது. பகிரங்களை வெட்கப்படுத்துவார். ஆமென். கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்க வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. அவர் மேல் நம்பிக்கை விசுவாசமாக இருக்கிறவங்க வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. கர்த்தருடைய கட்டளைகள், கற்பனைகள், பிரமாணங்கள் கை கொள்றவங்க வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. அவருடைய சாட்சியை குறித்து வெட்கப்படக்கூடாது.
பொய் சொல்லக்கூடாது, உத்தமனாக இருக்கணும், விக்கிரக ஆராதனை வணங்கக்கூடாது, பகைஞரை வெட்கப்படுத்துவார். பார்த்து காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. அவர் நம்பணும், விசுவாசிக்கணும். கர்த்தர் மேல் நம்பிக்கை இருக்கிறது வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. அவருடைய கற்பனைகளையும் பிரமாணங்களையும் வார்த்தைகளையும் நம்பணும். அவர்கள் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். உத்தமனாய் இருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். விக்கிரக ஆராதனை செய்கிறவர் வெட்கப்பட்டு போவார்கள். நம்மை பகைக்கிறவர்கள் கர்த்தர் வெட்கப்பட செய்வார். சாட்சி கூட வெட்கப்படக்கூடாது. ஏசியா 61:7 படிக்கிறேன். நானே படிக்கிறேன், எடுத்து ரெடியாக வச்சுட்டேன். டைம் ஆகிடுச்சு. பலன் வரும். லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அதன் நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நிச்சய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். கண்டிப்பாக ஒரு வெக்கம் வந்தா கூட கர்த்தர் அந்த மாற்றி போட்டுடுவார். 1 யோவான் 2:28. இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாக இருக்கும்படி அவர் நினைத்திருந்தார். நம்ம அவர் வராது இன்னைக்கே அவரோட வருகை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வெட்கப்பட்டு போகாத அவர் முன்னாடி நிற்கணும், தைரியம் உள்ளவர்களாக இருக்கணும். அப்போ நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்கணும், இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுறதா இருந்தால் தான் அது கிடைக்கும். யோவேல் 2:26 படிக்கும். இதோட முடிச்சிட்டேன். கர்த்தர் நமக்கு இந்த இரட்டிப்பான நன்மையை நம்ம வாழ்க்கையிலும் தரணும். யோவேல் 2:26. நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதித்தீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்ம எவ்வளோ பிரச்சனை வரட்டமே, எல்லாத்துக்கும் கொரோனாவில் மாதிரி தாண்டி வந்தோம். அதுமாதிரி இப்போ ஈரான் அமெரிக்காவில் கூட கேஸ் இல்லை, பெட்ரோல் இல்லைன்றாங்க. ஆனால் கர்த்தர் நமக்கு அந்தந்த இடத்துல எல்லாம் செய்வது சரியாயிடும். ஒரு வாரத்தில் வச்சுக்கோங்களேன். எல்லோரும் கவலைப்படாதீங்க, எதுவாக இருந்தாலும் நடக்கும். ஆனால் நம்மளை எப்போதும் கர்த்தர் எப்படி இருப்பார், அவர் நம்பி இருந்த பிள்ளைகளை சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து நம்மளை அதிசயமாக நடத்தியிருந்த தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்போம். துதிச்சாதான் இந்த பிரமாணங்களை கை கொண்டாதான் இப்போ சொன்னேன்னு இதெல்லாம் நம்ம வணங்காதான் நம்ம ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டோம். தேவன் தாமே நம்மளை எல்லாரையும் ஆசிரியர். ஒரு சின்ன ஜெபம் எல்லாருக்காகவும் பண்ணுறேன். எல்லாரும் தயவுசெய்து எழுந்துக்கோங்க. சோதரிக்கிற மாண்டவரே, கத்தாடி கத்தரை கொடான சோதனை மாண்டவரே, உன் ஜனங்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை நீ சொன்னீரே. அதே போல என் ஜனங்கள் உண்மையே நம்பியிருக்கிற பிள்ளைகள், உன்னை காத்திருக்கிறவர்கள், உன்னை விசுவாசிக்கிறவர்கள் ஆண்டவரே, உன்னுடைய சாட்சியை நாங்கள் சொல்றவங்க ஆண்டவரே, விக்கிரகாராதனை பண்ணாதவங்க எங்களை நீர் ஆண்டவரே சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து